يا أيتها النفس المطمئنة ارجعي إلى ربك راضية مرضية فادخلي في عبادي وادخلي جنتي. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا قال نبينا صلى الله عليه وسلم إن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم شر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار كما قال عليه السلام. اللهم علمنا بما ينفعنا وانفعنا بما علمتنا وزدنا علما. அருளாளரும் அன்பாளருமான அல்லாஹ்வின் திருப்பெயர் கூறி ஆரம்பிக்கின்றேன். அல்லாஹ்வினுடைய அருளும் வளமும் என்றும் இறுதி தூதர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களினுடைய வழியை அப்படியே பின்பற்றி நடந்த சஹாபாக்கள் தாபீன்கள் தாபீன்கள் அவரையும் வந்த ஒரு நல்லடியார்களின் மீதும் இந்த ஜும்மாவினுடைய ஃபர்தை நிறைவேற்றுவதற்காக வேண்டி இங்கே குழுமி இருக்கின்ற நம் அனைவர்களின் மீதும் வல்ல ரஹ்மான் அல்லாஹ்வினுடைய வற்றாத கருணை என்றென்றும் உண்டாகட்டுமாக. அன்பிற்கினிய சகோதரர்களே, பெரியவர்களே, இன்றைய நவீன உலகத்திலே பல்வேறு விதமான வசதிகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே நாம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மணித்தியாலும் ஒவ்வொரு நொடிகளிலேயும் நினைக்க வேண்டிய மிக முக்கியமான ஒன்று என்னவென்றால் அல்லாஹுவைத்தான். அல்லாஹுவைத்தான் நம்ம என்ன செய்யணும், நினைக்க வேண்டும். அந்த அல்லாஹுவை நினைப்பது அப்படிங்கிறது பல வழிகளிலே என்ன செய்து இருந்து கொண்டிருக்கின்றது. உதாரணத்திற்கு திக்ர் செய்வதன் மூலமாக, சதகாக்கள் கொடுப்பதன் மூலமாக, ஹஜ் செய்வதன் மூலமாக, நோன்பு நோற்பதன் மூலமாக, இப்படி எல்லா வழிகளிலேயும் ஏதேனும் ஒரு அமலை நாம செய்கின்ற போது நிச்சயமாக அது அல்லாஹுக்காகத்தான் நம்ம செய்யறோம் அப்படின்னு என்ன செஞ்சிருக்கோம், மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு செய்து விடுகின்றோம். அது இபாதத்தாக நமக்கு மாறிவிடுகின்றது, நன்மைகள் பதிவு செய்யப்பட்டு விடுகின்றது. அப்ப அந்த அடிப்படையில் அல்லாஹுவை நினைவு கூறக்கூடிய மகத்தான ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்க போனோம்னா தொழுகை தான். அந்த தொழுகையை பத்தி தான் இன்ஷா அல்லாஹ் இன்றைய தினத்துல நாம தெரிந்து கொள்ள இருக்கின்றோம், ஞாபகப்படுத்திக் கொள்ள இருக்கின்றோம். ஒவ்வொரு நபர்களுமே, நீங்களா இருந்தாலும் சரி, நானாக இருந்தாலும் சரி, செய்யப்படக்கூடிய உபதேசம் அப்படிங்கிறது உங்களுக்கும் எனக்குமானது. ஏன்னா ஊசிக்கும் உங்களுக்கு நான் வசியத்து செய்கின்றேன், உபதேசம் செய்கின்றேன். வையாய எனக்கும் நான் உபதேசம் செய்கின்றேன். அவ்வளம் பித்தக்வல்லாஹ். ஆரம்பமாக ஒவ்வொரு பயானினுடைய ஆரம்பத்திலேயும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை என்ன? உங்களுக்கும் நான் உபதேசம் செய்கின்றேன், எனக்கும் நான் உபதேசம் செய்து கொள்கின்றேன். அந்த பயானினுடைய ஆரம்பம் என்பதே தக்வா என்கின்ற இறையச்சத்தை கொண்டுதான் என்பதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரைகளிலேயும் இந்த வார்த்தை என்ன செஞ்சிருவாங்க, சேர்த்துக் கொள்வார்கள். அதே போல தொழுகையை பற்றி பேசக்கூடிய நாம முதலாவது எனக்கும் சரி உங்களுக்கும் சரி, ஏன்னா நாம 5 நேர தொழுகைகளை தொழக்கூடியவர்களாக என்ன செய்யலாம், இருக்கலாம். ஏன்னா அல்லாஹுவை சரியான முறையில் நினைவு கூறி தொழுகையை பிரத்யேகமான முறையில் நிறைவேற்றக்கூடிய மக்களாக நாம என்ன செய்யலாம், இருக்கலாம். ஆனாலும் அதிலே சில நேரங்களிலே, சில பொழுதுகளிலே, என சில தவிர்க்க முடியாத சூழ்நிலைகளின் அடிப்படையிலேயும் கூட அந்த தொழுகையினுடைய விஷயத்தில் நாம் என்ன செஞ்சிருந்தோம், நாம் மறந்து விடுகின்றோம். தொழுகை என்ன செஞ்சிருந்தோம், மறந்து விடுகின்றோம். அப்புறம் தொழுகையை மறக்கடிக்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய இந்த உலக காரியங்கள் என்ன செய்து நம்மளை முழுமையாக வியாபித்து விடுகின்றது, நம்மளை மூடி விடுகின்றது. அப்போ அந்த நேரத்திலேயும் அந்த தொழுகையை நாம் என்ன செய்ய வேண்டும், கண்டிப்பாக
நினைவு கூர்ந்து அல்லாஹ்விற்காக வேண்டி அதனை நிறைவேற்ற வேண்டிய கட்டாயமும் கடமையும் நம்மிடத்திலே இருந்து கொண்டிருக்கின்றது. இன்னும் ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபம் மவ்கூதா, இந்த தொழுகை என்பது நிச்சயமாக மூமின்களுக்கு நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை என்று அல்லாஹ் தஆலா என்ன செய்யலாம், நமக்கு அறிவுறுத்துகின்றான். அப்போ தொழுகை அவ்வளவு தூரம் நமக்கு கடமையாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா நம்ம ஒவ்வொரு நேரங்களிலேயும் நினைவு கூற வேண்டும் அப்படின்னா அந்த தொழுகை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது, தொழாதவர்கள் எந்த அளவுக்கு அவர்கள் சபிக்கப்படுகின்றார்கள். ஏன்னா அல்லாஹ்வாலும் ரசூலாலும் மலக்குமார்களின் மூலமாகவும் நல்லடியார்களின் மூலமாகவும் அவர்கள் எல்லாம் எவ்வாறு சபிக்கப்படுகின்றார்கள், அல்லது அல்லாஹ்வினுடைய அருளில் இருந்து அவர்கள் மிகவும் தூரமானவர்கள் என்று அவர்கள் வகைப்படுத்தப்படுகின்றார்கள். அப்படிங்கிறத நாம் என்ன செய்ய வேண்டும், இன்றைய தினத்திலே கண்டிப்பாக நினைவு கூர்ந்து தொழுகையில நாம அப்படி இப்படி கொஞ்சம் இருந்தோம் அப்படின்னா அதனை சரி செய்து கொள்வதற்குண்டான நிலையை நாம் என்ன செய்ய வேண்டும், முற்பட வேண்டும். அதற்கு நாம முன்னுக்கு கொண்டு வர வேண்டும். இன்னைக்கு நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கோம், ஆரோக்கியமாக இருந்து கொண்டிருக்கின்றோம், ஆயுளோடு இருந்து கொண்டிருக்கின்றோம், இந்த பூமி பந்தின் மீது நாம நடந்து கொண்டிருக்கின்றோம். அப்படின்னா நம்ம பூமிக்கு மேல நடந்துகிட்டு இருக்கோம். பூமிக்கு கீழே சில மக்கள் இருக்காங்கல்ல, பூமிக்கு கீழே சில மக்கள் யார் அவர்கள், இறந்து போனவர்கள், கபராளிகள், மையவாடியில் அடக்கம் செய்யப்பட்டவர்கள். அவங்க எங்க இருக்காங்க, பூமிக்கு கீழே இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்ப அவர்களினுடைய நிலைமையை நம்ம நினைச்சு பார்த்தோம் அப்படின்னா அவர்கள் எதனை எதிர்பார்ப்பார்கள் அப்படின்னா அவர்கள் எதனை நினைத்து கை செய்யப்படுவார்கள் அப்படின்னு நாம பார்த்தோம் அப்படின்னா ஐமாக்கள் நமக்கு என்ன செய்யறாங்க, குறிப்பிடுகின்றார்கள். அதாவது லா தத்ருக்கு ஸலாத்தக அபதா, உன்னுடைய தொழுகையை, உனக்காக வேண்டி கடமையாக்கப்பட்ட உன்னுடைய கடமையான தொழுகையை நீ ஒருபொழுதும் விட்டு விடாதே. இந்த மேல இருக்கிறதுனால நீ என்ன செய்யற, நீ அங்கும் இங்குமாக அலைந்து கொண்டிருக்கின்றாய், உனது பிசினஸ் நீ என்ன செஞ்சிருக்க, பார்த்து கொண்டிருக்கின்றாய், உனது உறவாளர்களோடு நீ என்ன செய்ய உறவாடி கொண்டிருக்கின்றாய், உனக்கு கீழே ஒண்ணு இருக்குது, உனக்கு கீழே ஒரு உலகம் இருக்குது, பூமிக்கு கீழே கபராளிகள் இருக்கின்றார்கள், ஆலமுல் பர்ஸஹ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு உலகத்திலே அவர்கள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அப்படிப்பட்ட அந்த உலகத்தில் இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வாங்க அப்படின்னா எதனை நினைப்பார்கள் அப்படின்னா அவர்கள் அவர்கள் ஆர்வப்படுவார்கள், லவ் தஊது பிஹிமுல் ஹயாத், அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை திருப்பி கொடுக்கப்பட்டால், அவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை திருப்பி கொடுக்கப்பட்டால் லயஸ்ஜுது லில்லாஹி, அல்லாஹ்விற்காக வேண்டி அவர்கள் சஜ்தா செய்வார்கள். அல்லாஹ்வுக்காக என்ன செய்வாங்க, அவர்கள் சஜ்தா செய்வார்கள். வலவு பி சஜ்தத்தின் வாஹிதா, ஒரே ஒரு சஜ்தாவாக இருந்தார்கள். ஒற்றை சஜ்தா செய்வதற்குண்டான வாய்ப்புகள் நமக்கு கிடைத்து விடாதா அப்படின்னு அந்த கபராளிகள் என்ன செய்வாங்கன்னா அவர்கள் நினைவு கூறிக்கொள்வார்கள். ஆனா அந்த வாய்ப்பு அவர்களுக்கு ஒருபொழுதும் கொடுக்கப்படாது. அப்போ சஜ்தா செய்ய வேண்டுமே என்கின்ற ஆவலோடும் ஒரு ஆசையோடும் ஒரு கைசேதத்தோடும் இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் கபரினுடைய நிலை. அந்த கபர்ல இருந்துகிட்டு அவர்கள் என்ன செய்வாங்க, நம்ம ஒரு சஜ்தா செய்யக்கூட முடியாத அளவுக்கு நம்ம இங்க நாம கைது செய்யப்பட்டு விட்டோமே, நம்ம இங்க மாட்டிக்கொண்டு விட்டோமே அப்படிங்கிறதா கபராளிகளினுடைய, யாரவங்க தொழாதவர்கள், இறைவனுடைய அருளில் இருந்து தூரமானவர்கள், அவர்களினுடைய நிலை அப்படிங்கிறது இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு என்ன செய்யறாங்க ஐமாக்கள் நமக்கு குறிப்பிட்டு சொல்லி தருகின்றார்கள். அப்போ இந்த உலகத்தில் வாழுகின்ற பொழுது, ஆரோக்கியமாக இருக்கின்ற பொழுது எனது ஐம்புலன்களும் மிகச் சரியான முறையில் வேலை செய்து கொண்டு இருக்கின்றது. என்னிடத்தில் இருக்கக்கூடிய ராஜ உறுப்புகள் அனைத்துமே, கண்ணுக்கு தெரியாத ராஜ உறுப்புகள் அனைத்துமே ஸ்கேன் செய்து பார்க்கக்கூடிய அளவில் தான் அது தெரியும். அப்படிப்பட்ட அந்த ராஜ உறுப்புகள் அனைத்துமே மிகச் சரியான முறையில் இயங்கிக் கொண்டிருக்கின்றது. எனது கைகளும் கால்களும் வளைந்து நெளிவதற்குண்டான அனைத்து சௌகரியங்களையும் அது பெற்றிருக்கின்றது. அப்படிங்கிற இந்த நிலைமையில தான் நாம அல்லாஹ்விற்கு சஜ்தா செய்ய முடியும். அல்லாஹ் தஆலா ஏதேனும் ஒரு விபத்திலே, ஏதேனும் ஒரு நோயை கொடுத்து அல்லது ஏதேனும் ஒரு காரணத்திற்காக வேண்டி ஏதாவது ஒரு உறுப்பை அல்லாஹ் தஆலா செயல் இழக்க செய்து விட்டான் அப்படின்னா, அல்லாஹ் தஆலா ஒரு ஆக்சிடென்டின் மூலமாக நமது கைகால்களை முடக்கி விட்டான் அப்படின்னா நம்மளுடைய நிலைமை என்ன, நம்மளுடைய நிலைமை என்ன நாம் நினைத்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு நாம் ஆரோக்கியமாக அங்கும் இங்கும் ஓடிக்கொண்டிருக்கின்றோம், ஆடிக்கொண்டிருக்கின்றோம். ஏன்னா சஜ்தா செய்யக்கூடிய உறுப்புகள் அனைத்துமே மிக சரியான முறையில் இருந்து கொண்டிருக்கின்றது. ஒண்ணு இல்ல, நெத்தியில ஒரு பரு வந்தால் கூட நம்மளால என்ன செய்ய முடியாது, சஜ்தா செய்ய முடியாது. ஏன்னா அப்படி வந்தாலும் கூட என்ன அதனையும் நாம என்ன செய்யறோம், அதனை ஒரு ஓரமாக தள்ளிவிட்டு முடிந்த அளவு நெற்றியை நாம என்ன செய்யறோம், அல்லாஹ்விற்காக வேண்டி சிரமப்பட்டு கொண்டிருக்கின்றோமே. அதிக பழுவுடைய மிக கடினமான ஒரு நோய் ஏதேனும் வந்துவிட்டால்
அல்லது தள்ளாத வயதில் நாம் தள்ளப்பட்டு விட்டால் நம்மளுடைய நிலைமை என்ன என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அப்ப ஒண்ணுமே செய்ய முடியாது, சரியா செய்ய முடியாது. முடிஞ்சாலும் நம்மளால அதிகபட்சம் என்ன செய்ய முடியும்? உட்கார்ந்துதான் தொழ முடியும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வருவதற்கு முன்னாடியே நாம தொழுகையாளிகளாக மாறிவிட வேண்டும். அல்லாஹ்விற்கு அடிபணிந்து தொழுகையாளிகளாக நாம் என்ன செய்ய வேண்டும்? மாறிவிட வேண்டும். தொழுகிற அப்படின்னா நீ அல்லாஹ்விடத்தில் அனைத்தையும் எதிர்பார்க்கிறான். ஏன்னா நாம கேட்டுதான் அல்லாஹ் தான் நமக்கு செய்யணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. இந்த உலகத்துல அல்லாஹ் தஆலா உடனடியாக மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய சில இபாதத்துகளை அமைத்திருக்கின்றான். அதுல மிக முக்கியமானது, முதன்மையானது என்ன அப்படின்னா ஸதகா அப்படிங்கிற அந்த தான தர்மம். இப்ப நம்ம தான தர்மம் பள்ளிவாசலுக்காக ஜும்மா தொழ வந்துட்டோம், இந்த வாழியை இங்கிட்டு வருவாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில நம்ம என்ன செய்வோம்? கொடுப்போம் அப்படின்ட்டு நீங்க கொடுத்தாலும் அசருக்குள்ள உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை நீங்க என்ன செய்யலாம்? காணலாம். அது உங்களுடைய நீங்கள் இழந்த மகிழ்ச்சியாக இருக்கலாம், நீங்கள் இழந்த உறவாக இருக்கலாம், நீங்கள் இழந்த பணமாக இருக்கலாம், நீங்கள் இழந்த செல்வங்களாக இருக்கலாம். நாம எதனை நினைத்து நீயத்து வைத்து அல்லாஹ்விற்காக வேண்டி அந்த தர்மத்தை கொடுக்கின்றோமோ அப்படிப்பட்ட அந்த தர்மம் அப்படிங்கிறது அல்லாஹ்விடத்திலே விரைவாக போய் நமக்கு என்ன செய்யும்? நமக்கு உண்டான மகிழ்ச்சியையும் மாற்றத்தையும் உண்டு பண்ணக்கூடிய ஒன்றாகத்தான் அது இருந்து கொண்டிருக்கின்றது. அதற்கு அடுத்த நிலையில இருக்கக்கூடியது ஸலாத் என்று சொல்லப்படக்கூடிய தொழுகை. அந்த தொழுகை தான் நம்முடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றத்தை உடனடியாக கொண்டு வரக்கூடியது. முதல் நிலை ஸதகா இருக்கு அப்படின்னாலும் இதுவும் என்னது? தொழுகை அப்படிங்கிறது நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியையும் இழந்த சந்தோஷத்தையும் அதே போல நோயை நொடிகளை தடுக்கக்கூடிய ஒன்றாகவும் நமது வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடிய ஒரு மகத்தான ஆயுதமாக தொழுகை என்பது இருந்து கொண்டிருக்கின்றது. அதனாலதான் ஐம்மாக்கள் குறிப்பிடுகின்ற பொழுது லா தபஹஸ் அன் ஸஆதா, மகிழ்ச்சியை நீ எதிர்பார்க்காதே, வ அன்த லா துஸல்லி, நீ தொழாதவனாக இருக்கக்கூடிய நிலையில் மகிழ்ச்சி என்னுடைய வாழ்க்கையில் வர வேண்டுமே என்பதாக நீ என்ன செய்யாத? நினைத்து கூட பார்க்காதே என்பதாக என்ன செய்யறாங்க? குறிப்பிடுகின்றார்கள். அப்போ தொழுகை அப்படிங்கிறது எந்த அளவுக்கு மிக முக்கியமானது. பொதுவாக நம்முடைய வாழ்க்கையில மகிழ்ச்சி வேணும் அப்படின்னு நாம என்ன செய்யறோம்? எதிர்பார்க்கின்றோம். ஆனா அப்படி நடக்குதா? ஏன்னா இப்ப நம்ம தொழுகைக்கு முன்னாடி வருவதற்கு கூட வீட்டுல என்ன செஞ்சிருக்கிறோம்? ஒரு மனக்கசப்போடு ஒரு சண்டை போட்டுக்கிட்டு என்ன செஞ்சிருக்கிறோம் நாம, அல்லது சண்டை போடாத மகிழ்ச்சி இல்லாத நிலைமையில கூட நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்? வந்திருக்கலாம். சரியா? இப்ப நம்ம இந்த தொழுது முடிச்சுட்டு வீட்டிற்கு நாம போகின்ற பொழுது மனசு என்ன செய்யுது? ஒரு சாந்தமான ஒரு நிலையில், ஒரு அமைதியான ஒரு நிலையில் என்ன செய்யுது? அது ஆட்படுத்தப்படுகின்றது. காரணம் என்ன? அல்லாஹ்வை நாம் நினைவு கூறி இருக்கின்றோம், அல்லாஹ்விற்காக நாம சஜ்தாக்களை செய்திருக்கின்றோம், அல்லாஹ்வை பெருமைப்படுத்தி இருக்கின்றோம், அல்லாஹ்வை தூய்மைப்படுத்தி இருக்கின்றோம், அல்லாஹ்வை நம்ம புகழ்ந்து இருக்கின்றோம் என்கின்ற அடிப்படையில் அந்த திக்ருகளும் அந்த அவுராதுகளும் நமக்கு என்ன செய்து? வாழ்வியல் இதயத்தின் மூலமாக, மனதின் மூலமாக ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து தந்து தொழுகை முடிஞ்சவுடனே வீட்டிற்கு நாம போகின்ற பொழுது ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலையை அல்லாஹ் தஆலா ஏற்படுத்துகின்றான், ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்துகின்றான். ஏன் ஏற்படுத்தணும்? ஏன்னா நம்ம தொழுது இருக்கோம். அப்படி தொழுதா நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தோம்னா, அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள், அஹப்புல் அஅமாலி இலல்லாஹ், அஹப்புல் அஅமாலி இலல்லாஹ், அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமான ஒரு நற்செயல் அப்படிங்கிறது அஸ்ஸலாத்து லிவக்திஹா, தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவதுதான், தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுவதுதான். சும்ம பிர்ருல் வாலிதைன், பிறகு அதற்கு அடுத்த ஸ்தானம் என்னது? தாய் தந்தையர்களுக்கு நல்லறங்கள் செய்வது. சும்ம ஜிஹாது ஃபீ ஸபீலில்லாஹ், அதற்கு பிறகுதான் அல்லாஹ்வினுடைய பாதையில் போர் செய்வது. இந்த மூணு கேட்டகரியில அல்லாஹ்வுக்கு பிடித்தமான அமல் அப்படிங்கறத நபியவர்கள் என்ன செய்யறாங்க? வரிசைப்படுத்துகின்றார்கள். அப்போ இப்ப நம்ம தொழுகைக்காக நம்ம என்ன செய்யறோம்? இருந்து கொண்டிருக்கின்றோம். இது அதற்குரிய நேரத்துல நம்ம என்ன செய்யறோம்? வந்துட்டோம். தொழுகையுடைய கடைசி நேரத்துல வரல. ஏன்னா தொழுகை எல்லாம் முடிஞ்ச பிறகு தனியா நம்ம வந்து என்ன செய்யலாம்? தொழுகிட்டு இருக்கல. ஏன்னா அதே மாதிரி தொழுகை அப்படியே விட்டுட்டு அசர் நேரத்துல லுஹரையோ அல்லது மற்ற வக்துகளை நம்ம என்ன செய்யலாம்? தொழல. மாறாக அதற்குரிய நேரத்தில் ஜும்ஆவை நிறைவேற்றுவதற்காக நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? வந்து இங்கே உட்கார்ந்து இருக்கின்றோம், எதிர்பார்த்து இருக்கின்றோம். அப்படி இருக்கும்போது இதுதான், இந்த நிலைதான் அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமான ஒரு நிலை. இந்த நிலைதான் அல்லாஹ்விற்கு மிகவும் பிரியமான நிலை. நம்ம அல்லாஹ்வினுடைய பிரியம் நமக்கு வந்துருச்சு அப்படின்னா வேற என்ன வேணும்? அல்லாஹ் தஆலா நம்மள பிரியப்படுறான் அப்படின்னா நாம சிரமப்படுவதை, நாம கஷ்டப்படுவதை, நாம நமது வீட்டாரிடத்தில் சண்டையிடுவதை, நாம எல்லாரிடத்திலேயும் முறைத்து பார்ப்பதை அல்லாஹ் தஆலா ஒரு பொழுதும் பிரியப்படுவது கிடையாது. ஏன்னா அவனுக்கு பிரியமான ஒரு செயலை நம்ம என்ன செஞ்சிருக்கோம்? செஞ்சு முடிச்சிருக்கோம். அப்படிங்கும் போது மகிழ்ச்சியை தர வேண்டியது அல்லாஹ்வினுடைய பொறுப்பாகி விட்டது, சந்தோஷத்தை தர வேண்டியது அல்லாஹ்வினுடைய பொறுப்பாகி விட்டது. அந்த அடிப்படையில் நம்ம என்ன செய்யறோம்? நாம அல்லாஹ்விற்காக வேண்டி இந்த தொழுகையை நம்ம என்ன செய்யறோம்? நிறைவேற்றுகின்றோம்.
சரி நம்ம மட்டும் போதா போதுமா அப்படின்னா இஸ்லாமிய மார்க்கம் என்ன செய்யல, அதோடு நின்று விடவில்லை. மாறாக நமது வாழ்வாதாரம் நாம் அல்லாஹ்விடத்தில் எதிர்பார்த்துக் கொண்டு இருக்கின்றோம். அப்போ நம்மளும் சரி நமது குடும்பத்தார்களும் சரி தொழுகையை நிலைநாட்டி குடும்பத்தில் உள்ள எல்லா உறுப்பினர்களும் யாரு மாட்டுமால இருந்து மாட்டாப்பால இருந்து நல்லப்பால இருந்து நல்லம்மால இருந்து பேர பிள்ளைகள் வரைக்கும் தான் அத்துணை நபர்களும் தொழுகையை நிறைவேற்றி யாரெல்லாம் எங்க குடும்பத்துக்கு இது தேவை, எங்க குடும்பத்துக்கு இது வேணும் அப்படின்ட்டு எல்லாருடைய பிரார்த்தனையும் ஒருங்கிணைந்ததாக இருக்கின்ற நிலையில் நாம அல்லாஹ்விடத்தில் கேட்கக்கூடிய அந்த பிரார்த்தனைக்கு மாஷா அல்லாஹ் மிகப்பெரிய பலம் இருக்கின்றது, மிகப்பெரிய வேல்யூ இருக்கின்றது. இன்ஷாஅல்லாஹ் நீங்க செஞ்சு பாருங்க, இது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை உங்களது வாழ்க்கையில என்ன செய்யும், அது மாற்றி காட்டும், அது நடத்தி காட்டும். தொழுகை அப்படிங்கிறது நடத்தி காட்டும். சரியா, தொழுது முடிச்சுட்டு பிரார்த்தனை செய்யலாம். அந்த பிரார்த்தனை ஒருங்கிணைந்த பிரார்த்தனையாக இருக்கின்ற பொழுது நம்முடைய வாழ்க்கையில என்ன செய்யலாம், ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை பார்க்கலாம். ஏன்? ஏன்னா அல்லாஹ் தான் வாக்களிச்சிருக்கான், அல்லாஹ் வாக்களித்திருக்கின்றான். எப்படி வாக்களிச்சிருக்கின்றான்? வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலாத், வஅ்முர் அஹ்லக பிஸ்ஸலாத். உனது குடும்பத்தாரை தொழுகைக்காக நீங்க என்ன செய்யுங்க, ஏவுங்கள். வஸ்தபிர் அலைஹா, இன்னும் உங்களது வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய சோதனைகளை நீங்க என்ன செய்யுங்க, பொறுமையாக இருங்கள். லா நஸ்அலுக ரிஸ்கா, உங்களிடத்தில் நாம வாழ்வாதாரத்தை கேட்கவில்லை. அல்லாஹ் சொல்றான், உன்னை நான் கேட்டுட்டு இருக்கேன். அல்லாஹ் பேசுறது எப்படி பேசுறான், உன்னை நான் கேட்கிறேனா? இல்லப்பா, லா நஸ்அலுக ரிஸ்கா, நான் உன்னிடத்தில் வாழ்வாதாரத்தை கேட்கவில்லை. நஹ்னு நர்ஸுக, நாமே உனக்கு வாழ்வாதாரத்தை தருகின்றோம், நாமே உனக்கு வாழ்வாதாரத்தை தருகின்றோம். வல் ஆகிபத்து லித்தக்வா, இறுதி நல் முடிவு இறையச்சம் உடையவர்களுக்கு. இறுதி நல் முடிவு, இறுதி நல்ல முடிவு, இறுதி முடிவு எல்லாத்துக்கும் உண்டு. அது நல்ல முடிவா மாறணும். யாருக்கு மாறும்? லித்தக்வா, இறையச்சம் உடையவர்களுக்கு தான் இறுதி முடிவு நல்ல முடிவாக இருக்கும். அப்ப இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா தொழுகை நிலைநாட்டுங்க, அதுல பொறுமையா இருங்க. நீங்க இருந்தீங்க அப்படின்னா இந்த ரெண்டு வாசகத்திற்கு பின்னாடி அல்லாஹ் தஆலா கோர்வை செய்த வாசகம் என்ன? ரிஸ்க் என்கின்ற வாழ்வாதாரம். இந்த வாழ்வாதாரம் அப்படிங்கிற ஒரு பொதுவான வார்த்தை. ரிஸ்க் அப்படிங்கிறது பொதுவான வார்த்தை. ரிஸ்க் அப்படிங்கிறது சாப்பாட்டை மட்டும் குறிக்கக்கூடிய வார்த்தை அல்ல. மாறாக நாம சம்பாதிக்கக்கூடிய சம்பாத்தியம், நம்மிடத்திலே இருக்கக்கூடிய ஆஃபியத்து, நமக்கு மக்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய செல்வாக்கு, நமது பிள்ளைகள் நம்மின் மீது வைத்திருக்கக்கூடிய மரியாதை, இது எல்லாமே அல்லாஹ் தரக்கூடிய வாழ்வாதாரம். அல்லாஹ் தரக்கூடிய அந்த வாழ்வாதாரத்தின் மூலமாகத்தான் நம்ம என்ன செய்யறோம், கண்ணியமான முறையில் இந்த பூமி பந்தின் மீது நடைபோட்டுக் கொண்டு இருக்கின்றோம். அப்ப இது எல்லா வாழ்வாதாரமும் உனக்கு கிடைக்கணும் அப்படின்னா, எல்லா செல்வங்களும் உனக்கு கிடைக்கணும் அப்படின்னா நீ தொழுகையை நிலைநாட்டு. நீ மட்டும் இல்ல, உனது குடும்பத்தார்களையும் தொழுகைக்காக வேண்டி ஏவி தொழுகையை நிலைநாட்ட செய், தொழ வை அப்படின்னு தான் அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், இந்த வசனத்துல குறிப்பிடுகின்றான். சரியா, தஃசீர் இப்னு கஸீர்ல பதிவு செய்யப்பட்டிருக்கு. ஃபைதா அகிம்து ஸலாத், தொழுகையை நீ நிலைநாட்டி விட்டால் அதாக்க ரிஸ்கு மின் ஹைஸு லா யஹ்தஸிப், நீ அறியாத வகையில் அந்த ரிஸ்க் உன்னை வந்தடையும். உனக்கு தெரியாது, ஏன்னா இது எப்படி வந்துச்சு அப்படின்னு தான் நீ என்ன செய்ய, ஆச்சரியமா பார்ப்ப, ஆச்சரியமா நினைப்ப. அப்போ நாம எதிர்பாராத பல ஆச்சரியங்களை மாற்றக்கூடிய ஒரு மகத்தான சக்தி அப்படிங்கிறது இந்த தொழுகைக்கு இருந்து கொண்டிருக்கின்றது. தொழுகைக்கு ஒரு மிகப்பெரிய சக்தி இருக்கின்றது. அது நம்ம அறியாத வகையில் அல்லாஹ் என்ன செய்வான், வாழ்வாதாரத்தை கொண்டு வருவான், ரிஸ்கை நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கக்கூடியதாக அந்த தொழுகை என்பது இருந்து கொண்டிருக்கிறது. அப்படிங்கிறத நம்ம என்ன செய்ய வேண்டும், மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும். தொழல அப்படின்னா என்ன நடக்கும், தொழல அப்படின்னா என்ன நடக்கும்? நாளை மறுமையில, அதாவது நரகத்துல 3 ஓடைகள் உண்டு. அந்த 3 ஓடைகளும் நரகத்தினுடைய ஓடைகள். ஏன்னா சீலும் சிலமும் சலமும் ரத்தமும் என்ன அருவருக்கு தகுந்த ஓடைகளாக அது என்ன செய்யும், ஓடிக்கொண்டிருக்கும். அப்படிப்பட்ட அந்த இடங்கள்ல 3 இடங்கள் மிக முக்கியமானது. அது யாருக்கு அது கொடுக்கப்படும் அப்படின்னா, வாதில் கையி, அதாவது ஜாமிஉ ஸலாத், தொழுகை என்ன செய்வாங்க, அவர்கள் அசால்ட்டு தனப்படுத்துபவர்கள், தொழுகையை அசால்ட்டுத்தனமாக இருப்பவர்கள். இன்னொன்னு வாதி சஃபர், அதாவது தாரிகு ஸலாத், தொழுகையை விடக்கூடியவர்கள். அவங்க சஃபர் அப்படிங்கிற நரகத்துல போவாங்க. அதே மாதிரி வாதியல் வைல், நாசமான ஒரு ஓடை, அது என்ன, முஅக்கிரு ஸலாத், தொழுகையை தாமதப்படுத்தி தொழக்கூடியவர்கள் அப்படின்ட்டு இந்த 3 ஓடைகளும் எனது தொழுகையை விடக்கூடிய சம்பந்தமாகவே எனது நமக்கு குறிப்பிடப்படுகின்றது. அப்போ இது வேற ஒரு ரீதியில நம்ம பார்க்க போனோம் அப்படின்னா, அதாவது தஹீரு ஸலாத்தி பிதுன் உதுர், எந்த விதமான காரணமும் இல்லாமல் தொழுகையை விடக்கூடியவர்கள். அவங்க யார் அப்படின்னா, வாதியல் வைல் ஃபி ஜஹன்னம், நரகத்துல வைல் என்கின்ற ஒரு ஓடையில என்ன செய்வாங்க, அவர்கள் குவிக்கப்படுவார்கள். அல்லாஹ் தஆலா சொல்லும்போது இதுக்கு ஆதாரம் என்ன, அல்லாஹ் தஆலா சொல்றான், ஃபவைலுல் லில் முஸல்லீன்,
தொழுகையாளிகளுக்கு நாசம்தான். அல்லதீனஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன், அவர்கள் தங்களது தொழுகையிலே மிகவும் பொடுபோக்குத்தனமாக இருந்தவர்கள். தொழுவாங்க, ஆனா தொழுகையில பொடுபோக்குத்தனமாக இருப்பார்கள். பொதுவாகவே ஒரு இபாதத் அப்படின்னா, குறிப்பாக தொழுகைனாலும் சரி துஆனாலும் சரி, நமது உள்ளமும் உடலும் நாவும் ஒன்றுபட்ட நிலையில் அல்லாஹ்வை நினைத்துக் கொண்டே அதை நம்ம என்ன செய்யணும், நிறைவேற்றி முடிக்க வேண்டும். ஏன்னா உடல் இங்க இருக்கு, மனசு வேற இடத்துல இருந்துச்சு அப்படின்னா இங்க என்னது, இபாதத்து துண்டு விழுந்து விட்டது, இபாதத்து அருந்து போய் விட்டது. ஏன்னா நாக்கு சொல்லிக்கிட்டே இருக்கு, ஆனால் அதனை உள்ளம் என்ன செய்யல, நினைத்து அதனோட என்னது கனெக்டட் ஆகல அப்படின்னா, சம்பந்தப்படல அப்படின்னா அந்த இபாதத்தும் என்னது துண்டு விழுந்து விட்டது, துண்டிக்கப்பட்டு விட்டது. அப்ப இந்த இவங்க தான் யாரு, இவங்க வருவாங்க, தொழுவாங்க, தொழுகையில நின்றுகிட்டு இருப்பாங்க, ஆனா மனசு இங்க இருக்கும், வேற இடத்துல இருந்து கொண்டிருக்கும். அப்படி நீ தொழாத, அப்படி தொழுறதுனால எந்த ஃபாயிதாவும் இல்லை, எந்த பிரயோஜனமும் இல்லை. அப்ப நீ எப்படி தொழணும் அப்படின்னா, பயபக்தியோடு நின்று தொழ வேண்டும். தக்பீர் கட்டுறோம், அல்லாஹ்வுக்காக கட்டுறோம் அப்படிங்கிற அந்த நியத்து இருக்க, முதல்ல வைக்கக்கூடிய அந்த நியத்து, அது சலாம் கொடுக்கின்ற வரைக்கும் நம்ம தொழுகையை நிலைநாட்டி கொண்டிருக்கின்றோம் அப்படிங்கிற எண்ணத்தோடையே ஒவ்வொரு நிலைகளை நம்ம என்ன செய்யணும், கடக்க வேண்டும். கியாம்ல நிற்கும் போது, ருக்குல நிற்கும் போது, சுஜூதுக்கு வருகின்ற பொழுதும், அத்தஹியாத்துல உட்காரும் போதும் நாம தொழுகிட்டு இருக்கோம். இப்ப திக்ர் செய்யறோம், இப்ப அத்தஹியாத் ஓதலாம், இப்ப ஸலவாத் ஓதலாம், இப்ப அல்ஹம்து சூரா ஓதலாம், இப்ப இந்த திக்ர ஓதலாம் அப்படின்ட்டு நமது மனது அதனோடு ஒருமிச்ச ஒரு நிலையில இருக்கின்ற பொழுதுதான் இவங்க எனது காஃபிலீன்கள் கிடையாது, பொதுபோக்காளர்கள் கிடையாது, மாறாக கவனத்தோடு தொழுகையை நிறைவேற்றக்கூடியவர்கள். அப்ப பொதுபோக்கான நிலையில் நம்ம தொழுகிறோம் அப்படின்னா அது என்னத்துக்காகும், பொதுபோக்கான நிலையில் நம்ம தொழுவோம் அப்படின்னா அந்த தொழுகை அப்படிங்கிறது எனது மிகவும் ஒரு கீழ்த்தரமான ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டு விடும். அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்ப அந்த நிலைமைக்கு நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது, ஆளாகி விடக்கூடாது. மாறாக ஒரு பயபக்தியோடு, உள்ளச்சத்தோடு, குஷூ என்கின்ற ஒரு பணிவோடு அந்த தொழுகை நாம என்ன செய்ய வேண்டும், நாம நிறைவேற்ற வேண்டும். அப்போ தொழுகையை மிகவும் அசால்ட்டுத்தனமாக செய்யக்கூடியவர்களுக்கு என்னன்னா, அவர்கள் ஃபவைல் என்கின்ற ஒரு நரகம் தான் அவங்களுக்கு கிடைக்கும். ஒன்னாச்சா. இரண்டாவது என்ன அப்படின்னா, அதாவது வாதியல் கையி ஃபி ஜஹன்னம், அவங்க தொழுகையில என்னது பாழ்படுத்தியவர்கள், தொழுகையை பாழ்படுத்தியவர்கள், அப்படிப்பட்டவர்களுக்கு அல்-கையி என்கின்ற ஒரு நரகம் இருக்கின்றது. என்ன, ஃபஹலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன், அல்லாஹ் தஆலா இந்த உலகத்துல சமுதாயமாக எனது தலைமுறையாக ஒவ்வொரு சமுதாயத்தையும் சேர்ந்து அல்லாஹ் இறக்குறான். அப்படிதானே? இப்போ நம்ம இங்க இருந்துகிட்டு இருக்கோம், ஏன்னா இதுக்கு 100 வருஷத்துக்கு முன்னாடி யாரா இருந்தாங்க அப்படின்னு நமக்கு தெரியாது, அது போயிருச்சு. இப்ப நம்ம இருந்துகிட்டு இருக்கோம். நமக்கு பிறகு ஒரு 100 வருடத்திற்கு பிறகு, இன்னைக்கு ஒரு 100 வருடத்துக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா இப்ப இருக்கிற நம்ம யாருமே என்ன செய்ய போறது கிடையாது, இருக்க போறது கிடையாது. அப்ப வேற ஒரு சமுதாயம் என்ன செஞ்சு வந்துடும். அப்போ ஒவ்வொரு சமுதாயமாக என்ன செய்யுது, வந்துகிட்டு போய்கிட்டு அது இருந்துகிட்டே இருக்கு. இதே மாதிரி தான் முந்தி ஒரு சமுதாயம் இருந்தது, அதற்கு பிறகு ஒரு சமுதாயம் வந்தது. ஃபஹலஃப மின் பஅதிஹிம் கல்ஃபுன், அவர்களுக்கு பிறகு என்ன செஞ்சாங்க, ஒரு சமுதாயம் வந்தது. வத்தபஉ ஷஹவாத், அவர்கள் மனோ இச்சையை பின்பற்றினார்கள். மனம்போன போகல என்ன செஞ்சாங்க, அவர்கள் வாழ்ந்தார்கள். வத்தபஉ ஷஹவாத், அவர்கள் தன்னுடைய மனோ இச்சையை பின்பற்றினார்கள். வ அவாஉ ஸலா, அவர்கள் தொழுகையை பாழ்படுத்தினார்கள். ஏன்னா இதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஒண்ணு என்ன அப்படின்னா, தொழாமலேயே என்ன செய்யறது, தொழுகையை பாழ்படுத்தி விடுவது. ஏன்னா தொழுகைக்காக வேண்டி வரணும் நினைச்சுக்கிட்டே இருப்போம், கடைசியில தொழாமலே நம்மளுடைய நேரம் என்ன செஞ்சிருக்கும், அது கடந்து போயிருக்கும். இதுவும் என்னது, தொழுகையை பாழ்படுத்துவதுதான். தொழுகைக்கு வந்து அதற்குரிய ஹக்கான காரியங்களை, அதற்குரிய உரிமைகளை கொடுக்காமல் நாம கடந்து போனாலும் அது என்னது, அதுவும் பிரயோஜனம் இல்லாத ஒரு தொழுகையாக மாறிவிடும். இவங்களுக்கு தான் லகி என்கின்ற ஒரு நரகம், ஒரு ஓடை அவர்களுக்கு இருக்கின்றது. அதே மாதிரி தர்க்கு ஸலா, தொழுகையை விடுவது. ஏன்னா இவங்க யாரு, தாரிக்கு ஸலா, தொழுகையை விடக்கூடியவர்கள். இவங்களுக்கு சக்கரம் அப்படிங்கிற ஒரு நரகம் இருக்கு. நரகவாசிகள்கிட்ட என்ன கேட்கப்படும், மா சலகக்கும் ஃபீ சக்கர், இந்த சக்கர் அப்படிங்கிற இந்த ஓடையில வந்து கிடைக்கியப்பா, நாட்டம் முடிச்ச இந்த ஓடையில கிடைக்கியப்பா, சீல் சலம் நிரம்பி இருக்கக்கூடிய இந்த ஓடையில நீ கிடக்கிறியப்பா, இப்படி கிடக்கிறதுக்கு இங்க கொண்டு வந்து சேர்த்துச்சு அவங்களை, அது எது அப்படின்னு கேட்கப்படும். இங்க வந்து கிடக்குறியா, ஏன் இப்படி கிடக்குற, எது ஒண்ணு இங்க வந்து சேர்த்துச்சு அப்படின்னு கேட்கும்போது நரகவாசிகள் சொல்வார்கள், காலு லம் நகு மினல் முஸல்லீன், நாங்கள் தொழுகையாளிகளாக இல்லை. மஆதல்லாஹ், அல்லாஹ் பாதுகாக்கணும். நாங்கள் தொழுகையாளிகளாக இல்லை. முதல் காரணம் என்ன, நாங்கள் தொழக்கூடியவர்களாக இல்லை. அப்ப தொழுகையே எனது ஒட்டுமொத்தமாக அவர்கள் விட்டு விட்டவர்கள். இவங்களுக்கு தான் என்னது, இந்த சக்கர் என்கின்ற நரகம் இருந்து கொண்டிருக்கின்றது அப்படின்ட்டு அல்லாஹ் தஆலா என்ன செய்யறான், குறிப்பிடுகின்றான். அப்போ இவைகள் எல்லாமே நமக்கு சொல்லி தரக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னா,
தொழாம நீ இருந்துட்ட அப்படின்னா உனக்கு கடுமையான நரகம் இருந்து கொண்டிருக்கின்றது. கபூர்ல இருந்து என்னது உனக்கு மையத்து ஆகக்கூடிய அந்த நிலைமையிலிருந்து வேதனைகள் ஸ்டார்ட் ஆயிரும். அது எங்க வரைக்கும் போகும்? நரகம் வரைக்கும். அல்லாஹ் தஆலா எந்த அளவுக்கு என்ன நீ நரகத்துல கிடக்கணும், தொழாதவன் இருந்தவன் நரகத்துல கிடக்கணும் அப்படின்னு நாடுறானோ அந்த அளவுக்கு அவங்க என்ன செய்வாங்க? நரகத்தில் கிடந்து கொண்டே இருப்பார்கள். அதற்கு பிறகு உன்னுடைய இஹ்லாஸின் அடிப்படையில் அல்லாஹ் நாடுனா அப்படின்னா உன்னுடைய வாழ்க்கையில என்னைக்காச்சும் ஒரு இஹ்லாஸான முறையில லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படிங்கிற ஒரு ஒற்றை கலிமாவை சொல்லியிருப்பது தெரியுமா? அதனின் மூலமாக எல்லா வேதனைகளையும் அனுபவித்த பிறகு அல்லாஹ் என்ன செய்வான்? மீட்டெடுப்பான். ஆனா அது மீட்டெடுக்கிற வரைக்கும் நீ எப்படி இருப்ப? அதுதான் எனக்கு முக்கியமான விஷயம். நீ எந்த அளவுக்கு இருந்துகிட்டு இருப்ப? ஏன்னா அவ்வளவு கடினமான வேதனைகள் என்னது தொழாதவர்களுக்கு கிடைக்க பெறும் என்று குர்ஆனும் சுன்னாவும் நமக்கு எச்சரிக்கின்றது. நீ தொழுதுட்ட அப்படின்னா உனக்கு உண்டான வாழ்வாதாரத்தினுடைய வாசனை நான் திறந்து விடுவேன் அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்யறான்? வாக்கு கொடுக்கின்றான். இந்த ரெண்டு வழிகளில் எந்த வழியில் நாம் பயணிக்க போகின்றோம்? அதுதான் நம்ம முன்னால் இருக்கக்கூடிய கேள்வி. இதனால் வரைக்கும் எப்படி நம்ம தொழுகையை எடுத்தோம், இதற்கு பிறகு நம்ம எப்படி தொழுகையை நாம பேர்தலாக தொழ போறோம் அப்படிங்கறத நமக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கேள்வி. இதை நம்ம என்ன செய்யணும்? நீங்களும் நானும் ஒவ்வொரு நாளும் கேட்டு கேட்டு தொழுகையை அதற்குரிய நேரத்தில் தொழுது விட வேண்டும். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் தொழுகையை தொழக்கூடிய வாக்கியத்தை எந்நேரமும் எப்பொழுதும் நம் அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக என்று கூறி எனது முதல் உரையை நிறைவு செய்கின்றேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இன்னல் ஹம்தலில்லாஹ் குல்லஹு லில்லாஹ் ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ். இந்த தொழுகை சம்பந்தமா மாஷா அல்லாஹ் ஏராளமான விஷயம் நமக்கு என்ன செய்து கிடைக்கப்பெறுகின்றது. அதுல இப்னு உஸைமீன் அப்படின்னு ரஹ்மத்துல்லாஹ் அவங்க ஒரு பெரிய இமாம். மாஷா அல்லாஹ் கடுமையான ஒரு இஜ்திஹாத் செய்யக்கூடிய ஒரு இமாம். ஏன்னா எந்த அளவுக்கு அப்படின்னா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு பொதுவாகவே அதாவது இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அவங்களா இருந்தாலும் சரி, அபூ ஹனீஃபா அவங்களா இருந்தாலும் சரி, இந்த சுன்னா ஃபர்து நீ கரெக்டா செஞ்சிரு, நீ என்ன செஞ்சிருவ சொர்க்கத்துக்கு போயிருவ அப்படிங்கிற ஒரு லெவல்ல இருந்தாலும் சுன்னத்தையும் நீ என்ன செய் கொஞ்சம் பார்த்துக்க அப்படின்ட்டு அவங்க என்ன செய்வாங்க? எச்சரிக்கை செய்வார்கள். சுன்னத்தையும் நீ பார்த்துக்க, நீ தொழுதுரு அப்படின்னு என்ன செய்வாங்க? நமக்கு சொல்லுவாங்க. ஆனா இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களை பொறுத்த அளவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னென்ன செய்தார்களோ அத்துணையும் ஃபர்தாக்கி வைத்திருக்கின்றார்கள். அவங்களுடைய சட்டத்துல, அவங்களுடைய ஃபிக்ஹ்ல எல்லா நபி அவர்கள் செஞ்சாங்களா? தொழுகைக்காக வேண்டி ஒலி செய்யறதுல பல் துலக்கிறது என்னது சுன்னா, நபி அவர்கள் செஞ்சாங்கல்ல அது ஃபர்லா. என்னுடைய மதுஹப்ல அது ஃபர்லா அப்படின்னு என்ன செய்றாங்க? அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். காருக்கு மசஹ் செய்வது ஃபர்லாக்கி வச்சிருக்காங்க. மத்த ஐமாக்கள்ட்ட இந்த பார்வை என்ன செய்கிறது? இந்த பார்வை கிடையாது. சரியா? இவன் அதை எதுக்கு சொல்றேன் அப்படின்னா அதே போல இமாம் உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களினுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா எவன் தொழாதவன் ஆர்டர் இருக்கின்றானோ, முஸ்லிம் தான் கலிமா சொல்லி தான் என்ன செய்வான்? அறுப்பான். ஆர்டர் இருக்கின்றானோ, மாடர் இருக்கின்றானோ, கோழி இருக்கின்றானோ அவன்கிட்ட நீ கரிய வாங்காத அப்படின்னு ஃபத்வாவை கொடுத்திருக்கின்றார்கள். அவன் நீ என்ன செய்யாத, நீ வாங்காத. இது ஒரு கருத்தா. அதே உஸைமீன் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் மற்றொரு இடங்கள்ல சொல்லும் போது ஒருத்தன் தொழல அப்படின்னா அவனுக்கு நோன்பே இல்லை அப்படிங்கிற மார்க்க தீர்ப்பையும் கொடுத்திருக்கின்றார்கள். ஏன்னா ரமலான் மாசம் நோன்பு வைக்கின்றோம், சுன்னத்தான நோன்புகளை வைக்கின்றோம். இவன் இந்த நோன்பினுடைய நன்மை, இந்த நோன்பினுடைய தாற்பயம் யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா தொழுகையாளிக்கு தான் கிடைக்கும். நீ தொழாம இருந்துகிட்டு நீ நோன்பு வச்சுக்கிட்டே போற அப்படின்னா அதுல எவ்விதமான நன்மையும் இல்லை அப்படின்ட்டு கடைசி நிலைக்கு போய் என்ன செய்யறாங்க? அவர்கள் குறிப்பிடுகின்றார்கள். அப்ப இந்த ரெண்டு கருத்துக்களும், தொழாதவன் அறுத்தா நீ சாப்பிடாத அப்படிங்கிற அந்த கருத்தும், அதே போல தொழாதவன் நோன்பு வச்சான் அப்படின்னா அவனுடைய நோன்பு பால் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கருத்துக்களும் எந்த ஹதீஸில் இருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னு பார்த்தோம்னா அவர்களை குறிப்பிடுகின்றார்கள். யாரு? மன் தரக்க ஸலாத்த முத்தஅம்மிதன் ஃபகத் கஃபர. எவன் வேண்டுமென்றே தொழுகையை விட்டு விடுகின்றானோ அவன் காஃபிராகி விட்டான். அப்ப இறை மறுப்பாளனுக்கும் இஸ்லாத்துக்கும் என்ன சம்பந்தம்? அதனால இவன் அறுத்தா நீ வாங்காத, இவன் நோன்பு வச்சா அவன் நோன்பு வேஸ்ட் தான் அப்படின்னு செய்யறாங்க. அவர்கள் இந்த ஹதீஸை வைத்து மார்க்க தீர்ப்பு கொடுத்திருக்கின்றார்கள். மற்ற ஐமாக்கள் என்ன செய்யறாங்க? கருத்து வேறுபாடு கொண்டு இருக்கின்றார்கள். நான் இதை எதுக்கு சொல்லுவேன் அப்படின்னா அதனுடைய கடுமையை நம்ம பார்க்கணும். அதனுடைய கடுமை எந்த அளவுக்கு கடுமையாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கின்றது, தொழுகையை நீ பேணணும் அப்படின்னு நமக்கு எச்சரிக்கை ஊட்டப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நாம பார்த்து நம்முடைய வாழ்க்கையில் இந்த தொழுகையினுடைய விஷயத்துல நாம பொதுவோக்காளர்களாக ஒருபொழுதும் இருக்கவே கூடாது. எதற்காக வேண்டி இந்த தொழுகைக்கு இவ்வளவு முக்கியத்துவம்?
ஐமாக்கள் குறிப்பிடுகின்றார்கள், முதலாவது மறுமை நாளில் இபாதத்துகளினுடைய விஷயத்தில் கேள்விகளை கேட்கப்படுவது தொழுகையை பற்றித்தான். அது சரியா இருந்துச்சு அப்படின்னா எல்லா காரியமும், எல்லா விசாரணையும், எல்லா கேள்விகளும் லேசாகிவிடும், சரியாகிவிடும். ஒண்ணு. இரண்டாவது, அறுவருக்கு தகுந்தமான கேடான விஷயங்களை இந்த தொழுகை தடுக்கும். இரண்டாவது ஃபாயிதா. மூணாவது என்ன? அதாவது அல்லாஹ்விற்கு பிரியமான அமல் அப்படிங்கிறது தொழுகையை அதற்குரிய அல்லாஹ்வுடைய பிரியம் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறாங்க. மூணாவது. நாலாவது, அதாவது தொழுகை மூமின்களுக்கு நேரம் குறிப்பிடப்பட்ட கடமை. ஐந்தாவது, யம்ஹுல்லாஹு பிஹின்ன ஹதாயா, இந்த தொழுகையின் மூலமாக அல்லாஹ் தஆலா தவறுகளை என்ன செய்யறான்? அழிக்கின்றான். ஆறாவது என்ன? முனாஜாத்துன் பைனல் அப்தி வ ரப்பு, ஒரு அடியார் தனது இரட்சகனிடத்தில் பேசக்கூடிய அற்புதமான வாய்ப்பு இந்த தொழுகையில் என்ன செய்து இருந்து கொண்டிருக்கின்றது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றார்கள். அதே மாதிரி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கடைசி வசியத் அப்படிங்கிறது தொழுகை பற்றி தான் இருந்துச்சு. இப்படின்ட்டு இந்த தொழுகையுடைய ஃபாயிதாக்கள், பிரயோஜனங்கள் அப்படிங்கிறது நீண்டு கொண்டே போகின்றது. அதனால இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்ட முதன்மை கடமை அப்படிங்கிறது தொழுகை தான். அதனால இந்த தொழுகையை பள்ளிவாசலுக்கு வந்து ஜமாஅத்தான முறையில் ஆண்கள் கண்டிப்பாக நிறைவேற்ற வேண்டும் அப்படிங்கிற இந்த செய்தியை கவனத்தில் வைத்துக் கொண்டு இனி வரும் காலங்களில் இன்ஷா அல்லாஹ் இந்த தொழுகையை நம்ம என்ன செய்வோம்? சரி செய்வோம். வல்ல ரஹ்மான் அல்லாஹ் நம் அனைவர்களையும் தொழுகையை பாதுகாப்பான முறையில் நிறைவேற்றக்கூடிய பாக்கியத்தை நம்ம அனைவர்களுக்கும் தந்தல் புரிவானாக. இன்னல்லாஹ் யஅமுரு பில் அத்லி வல் இஹ்சான் வ ஈதாஇ தில் குர்பா வ யன்ஹா அனில் ஃபஹ்ஷாஇ வல் முன்கர் வல் பகி யஇதுக்கும் லஅல்லக்கும் ததக்கரூன் ஃபذ்குருல்லாஹ் அலீம் யذ்குருக்கும் வதுஊஹு யஸ்தஜிப் லக்கும் வலذிக்ருல்லாஹி அக்பர் வல்லாஹு யஅலமு மா தஸ்னஊன்.